Hi, hello guys. You are watching Entertainment with Harish and Bharat. So, இன்னைக்கு we are back again with a different topic. இத்தனை நாள் வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேனா இருக்கட்டும், எம்ஐ ஃபேனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆர்சிபி கப்பே அடிச்சது இல்ல. ஈசால கப்பு, லாலி கப்புன்னு சொல்லிட்டு இத்தனை வாட்டி கலாய்ச்சிருக்கோம். ஏன் ஆர்சிபி இத்தனை வருஷம் கப் அடிச்சது இல்ல? அது இல்லாம இந்த வருஷம் ஸ்பெசிபிக்கா வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபரா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இஸ் நன் அதர் தென் அசார், ஒரு ஆர்சிபி ஃபேன். நான் எப்படி 2008ல இருந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனோ, அவர் 2008ல இருந்து ஒரு ஆர்சிபி ஃபேன். அண்ட் ஆர்சிபி ப்ரிவியூ ஒன்று போட்டிருந்தோம். அந்த ப்ரிவியூல ஆணித்தரமா இந்த தடவை ஆர்சிபி கண்டிப்பா ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சொன்ன மாதிரி நல்லா ஆடுறாங்க. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நல்ல டீம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த ஆக்ஷன் அந்த வீடியோல. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வெல்கம் சார். டு ஸ்டார்ட் வித் ஆர்சிபி எதுக்கு இவ்வளவு நாளா வந்து இத்தனை வருஷம் கப் அடிக்கல அப்படின்றது பெரிய ரீசன். ஹோம் கிரவுண்ட்ல எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க வின் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிறோம்னா 45% அந்த ரேஞ்ச்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த வருஷமே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க, ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட்ல தான் இன்னும் மிச்சம் 4 மேட்ச் இருக்கு, அவனுக்கு தோத்துருவாரு கண்டிப்பா, நம்ம வந்து ஆர்சிபி வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலுமே ஆர்சிபியோட வின் ரேஷியோ 45% தான் பெங்களூர்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணியே ஆகணும். இதுல பாத்தீங்கன்னா 2008ல இருந்து 2019 வரைக்கும் அவங்க எத்தனை வாட்டி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க பாத்தீங்கன்னா 3 வாட்டி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க அண்ட் 2 வாட்டி பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க. அண்ட் 2020ல இருந்து இப்ப வரைக்குமே எத்தனை வாட்டி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க பாத்தீங்கன்னா 2020, 21, 22, 23 தவிர்த்து இப்ப 24 வரைக்குமே எல்லா வாட்டியுமே பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட ஃபைனல்ஸ் போனது கிடையாது. இந்த பாயிண்ட் ஏன் வந்து நான் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிளே ஆஃப் போன எல்லா சீசனுமே வந்து இந்த 2020க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவே கேம்ஸ் வந்து நிறைய ஆடி அதுல இருந்து பொசிஷன் நல்லா எடுத்து, இந்த கோவிட் டைம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த கோவிட் டைம்ல எல்லாமே வந்து அவே கேம்ஸ் அண்ட் வந்து இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து மாத்தி போட்டதுனால வேற வேற வென்யூஸ்ல ஆடி அவே கேம்ஸ் நிறைய ஆடி ஆர்சிபி ஜெயிச்சதுனால அவங்க வந்து நிறைய வாட்டி பிளே ஆஃப் போயிருக்காங்க. அண்ட் ஹோம் கிரவுண்ட்ல நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது அவங்க கம்மியா தான் வந்து பிளே ஆஃப் போயிருக்காங்க. இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. இதுலயும் நீ சொன்ன ஃபேக்ட்ல 2009மே அவங்க சவுத் ஆப்பிரிக்கால வைக்கிறப்ப தான் ஃபைனல்ஸ் போனாங்க. அதுவுமே ஒரு ஃபேக்ட். இந்தியால வைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் 11 வருஷம் அந்த இதுல 2 ஃபைனல்ஸ் 2 பிளே ஆஃப்ஸ் தான் போயிருக்காங்க. 2024ல பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு அதிசயம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவும் கூட ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்னா ஹோம் கிரவுண்ட்ல ஒரு டீம் எப்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹோம் கிரவுண்டோட பொசிஷன் எடுத்துட்டு நிறைய மேட்ச் ஜெயிச்சு தான் வந்து பிளே ஆஃப் போவாங்க. ஆனா ஹோம் கிரவுண்டோட பொசிஷன் இல்லாம ஆர்சிபி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதுனால இத்தனை வருஷம் பிளே ஆஃப் போகவே கஷ்டப்பட்டிருக்கு. கப் அடிக்காததுக்கும் இது ஒரு பார்ட்டா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்க சொல்லியே ஆகணும். கண்டிப்பா. மீதி டீம் சக்சஸ்ஃபுல் டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சென்னை சேப்பாக்கெல்லாம் ஃபோர்ட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கடைசி 2 இயர்ஸா சரியா பண்றது இல்ல. பட் ஃபோர்ட்ரஸ்ல 60% வின் ரேஷியோ வச்சிருந்தாங்க. வான்கடே, மும்பை அதே மாதிரி தான், ஈடன் கார்டன்ஸ், கொல்கத்தா அந்த மாதிரி தான். அந்த ரேஞ்சை கம்பேர் பண்றப்போ பெங்களூருக்கு நீ சொன்ன மாதிரி ஒரு 45% தான் இருக்குன்றது கொஞ்சம் கம்மி தான். அது மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரிட்டென்ஷன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அதுல இந்த சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் எல்லாம் நீ பாத்துக்கோ, இந்த சென்னை, மும்பை இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன் 2011 நடந்து நினைக்கிறேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த மெஜாரிட்டி ரிட்டென்ஷன்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களால இப்போ ஒரு சீசன்ல 4 ரிட்டென்ஷன் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, 4 பேரையும் பண்ணிடுவாங்க. 5 பண்ண முடியுமா, 5 பேரையும் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோரை ரிட்டைன் பண்ணுவாங்க. சேம் கோஸ் வித் கொல்கத்தா as well. இப்போ ரீசெண்டா ராஜஸ்தான் ராயல்ஸுமே அது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆனா நீ பெங்களூர் எடுத்துக்கிட்டா அவங்க ரிட்டைன் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ரிட்டைன் பண்ண ஒரே ஒரு பிளேயர் விராட் கோலி மட்டும் தான். அண்ட் எவ்ரி ஆக்ஷன்ல அவங்களுக்கு 5 கேப்பபிலிட்டி 5 பிளேயர் எடுக்க முடியும்னு சொன்னாலுமே அவங்க 2 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3 பேர் பண்ணுவாங்க. இப்ப இந்த வருஷமே பாரு, அவங்க 5 பண்ணலாம். அவங்க பண்ண 3 பிளேயர் தான், 3 தானே பண்ணீங்க. விராத், எஸ் தயால், அப்புறம் பட்டிடாரு, 3 பேர் தான் பண்ணிருக்காங்க. சரி, ஆனா 5 பேர் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ரிட்டன்ஷன், அந்த கோரை நம்பி எடுத்து அடுத்த சீசன் இப்போ ஒரு மெகா ஆக்ஷன்ல எடுக்கிறீங்க. திரும்ப அந்த மெகா ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர் 3 வருஷம் கழிச்சு நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணாதது ஒரு பெரிய ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி இத்தனை வருஷம் கப் அடிக்காததுக்கு அந்த ஆர்சிபி மட்டும் இல்ல, அது பஞ்சாபுக்கும் பொருந்தும், டெல்லிக்கும் பொருந்தும். இந்த கப் அடிக்காத டீம்ஸ்க்கு பொருந்துற ஒரு காமனான விஷயம் இந்த ரிட்டன்ஷன் எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன நினைக்கிறா சார்? இந்தியன் பேட்டர் செகண்ட் ஒன் வந்து இந்தியன் பேட்டிங் லாங் டைம் இருக்காது. 100 மேட்சஸ் வந்து மற்ற டீம்ல வந்து நிறைய பேர் ஆடி இருப்பானுங்க. சென்னை, மும்பைலாம் 100 மேட்சஸ் இந்தியன் பிளேயர் ஆடி இருப்பாங்க. ஆர்சிபி இதுவரை 100 பிளேயர்ஸ் வந்து ஒரே ஒரு பிளேயர் தான், விராட் மட்டும்தான் 100 கேம்ஸ் ஆடுறது. அது ஒரு மெயின் ரீசன். பேட்டர் சொல்றேன் பேட்டரா. ஏன்னா செகண்ட் பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் தான் இருப்பான் 60. ராகுல் டிராவிட்லாம் பழைய ஆளு, அவர் ஒரு 50 வச்சிருப்பாரு. ரன்ஸ் வந்து ஹையஸ்டே வந்து 1000 ரன் தான். விராட் கோலி வந்து 8K ரன் இருக்காரு. அவர் கீழே வந்து அட்லீஸ்ட் 4K ஆச்சும் ஒரு இந்தியன் பிளேயர் வந்து இருக்கணும். எடுத்திருக்காங்க, எடுக்கும் போது ஃபெயிலியர் தான் இருக்கு. லைக் வந்து யுவராஜ் சிங், தினேஷ் கார்த்திக்லாம் 2014-15 வந்தாங்க. பட்
அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அடுத்த சீசனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பண்ணிருக்க கூடாது. ஆமா, மேபி இன்னொரு சான்ஸ் ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிளேயர்ஸ் இப்ப சிஎஸ்கேவா இருக்கட்டும், ஒரு மும்பையா இருக்கட்டும், ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஒரு 3-4 பேரை வந்து கண்டிப்பா வச்சுப்பாங்க. ஆனா ஆர்சிபிக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியல. அட்லீஸ்ட் 3 வச்சிருக்கணும். நம்ம ஒரு சீசன்ல நம்ம பார்த்தோம், வெறும் விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான்லாம் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. யாருமே வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு யாருமே வர்த் இல்லையா பிளேயர்ஸ்? எதுக்கு அது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா? இல்லன்னா வந்து பஞ்சாப் தான் ஒரு கேப்டன் கூட வச்சிருக்க மாட்டாங்க, புதுசா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க டீம். அது எதுக்கு ஆர்சிபி? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். வின்னிங் டீம் மும்பை, சென்னை, கொல்கத்தா அவங்களுக்குலாம் வந்து இந்தியனோட கோர் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க, கண்டினியூஸா ரெகுலராகவே இருக்கும். இது ஆர்சிபி இல்லாத ஒரு மேஜர் நம்ம சொல்லிட்டேன். மிடில் ஆர்டர்ஸ் பேட்டர் வந்து அதே மாதிரி ஒரு லேக் இருக்கும். டிவிலியர்ஸ் இருக்காருன்னா அவருக்கு சப்போர்ட்டா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இதே சென்னை எடுத்துக்கிட்டா ஒரு டோனி இருப்பாரு, அந்த பினிஷர்ல ஜடேஜா இருப்பாரு. லைக் மும்பைனா சொல்ல தேவையில்லை, ஹர்திக் பாண்டியா, குன்னல் பாண்டியா, பொலார்டு, இன்னும் இருக்குது. கேகேஆர்னா ரசல் இருப்பாரு. அது மிடில் ஆர்டர் இல்ல, அதான் லோவர் மிடில் ஆர்டர். அந்த ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஆர்சிபிக்கு அந்த இல்லாம இருந்துச்சு. ஆமா, அந்த டிவிலியர்ஸ் தாண்டிட்டா அங்க பேட்டிங்கே இல்ல. நீங்க மெஜாரிட்டி பாட்டில் பண்ண சேசஸ் எல்லாமே அந்த லோவர் மிடில் ஆர்டர். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபினிஷர் இல்ல. லைக் சென்னையில ஒரு டோனி, மும்பைல ஒரு பொலார்டு. நீ அதுதான் இங்க பிரச்சனை. உனக்கு வந்து ஆர்சிபில ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ஆடுறதுக்கு பேட்ஸ்மேனா இருக்க மாட்டாங்க. மணிபால், லோமராரு அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்பி இருந்தார். அதான் இந்தியன் பிளேயரே இல்ல, வருஷம் அதான் பினிஷ் பண்றதுக்கும் மிடில் ஆர்டர்ல சஸ்டெயின் பண்றதுக்கும் ஒரு பிளேயரே இல்ல, ரன் அடிக்கிறதுக்கு. அது ஒரு வீக்னஸா இருந்துச்சு. கரெக்ட், நீ சொன்ன மாதிரி மேஜர் வீக்னஸ். நம்ம எப்படி இப்ப ஃபாரினர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியன் பேட்டர் கொடுக்கல. கரெக்ட். இந்த கில்லில விஜய் சொல்லுவார்ல, நம்ம அந்த பிளேடு மேல வச்ச நம்பிக்கை, ஃபாரினர் மேல வச்ச நம்பிக்கைய இந்தியன் பேட்டர்ல வை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது பண்ணு. அது எனக்கு என்ன தெரியுமா தோணும், அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு தோணும். இப்ப எப்படி நம்ம சிஎஸ்கே அந்த மறுவாழ்வு மையம்லாம் சொல்லுவோம்ல, இப்ப மும்பை வந்து எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு ஓவர் தி இயர்ஸ். அது ஃபெயில் ஆகுதுன்னு இப்ப தெரிஞ்சு மாத்திருக்காங்க. ஓகே, பட் அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ஃபுல்லா ஃபாரின் பேட்டர்ஸ். ஓகே, யோசிக்கவே மாட்டாங்க, கண்ணை மூட்டை எடுப்பாங்க. டிவிலியர்ஸ், கெயில், ட்ரேவிஸ் எல்லாம் அந்த டீம்ல இருந்திருக்காரு. அப்புறம் வந்து டேவிட் வீசா ஒரு ஆல்ரவுண்டர் எடுப்பாங்க. கிளாசன் ஆர்சிபில இருந்த பிளேயர் தானே. கிளாசனா இருந்தாரு, ஹெட்மயர் எல்லாமே இருந்தாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வாட்சன் மாதிரி ஆல்ரவுண்டர்லாம் இருப்பாங்க. பட் பவுலிங் வந்து ஃபாரின் பவுலர்ஸ் அவங்க பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படியே ப்ரிஃபர் பண்ணாலும் இங்கிலாந்து பவுலர்ஸ் போவாங்க, கிறிஸ் ஜார்டன், டைமால் மில்ஸ் அப்படி இப்படின்ட்டு, விச் வேர் ப்ரூவ் பண்ணாத ஒரு பவுலர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க, விச் ஹஸ் நெவர் வொர்க்ட் இன் சின்னசுவாமி. அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. நசார் சொன்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு நினைச்சேன். இந்தியன் பேட்டர்ஸ் பத்தி பேசினாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் போன சீசன் வரைக்கும் விராட் கோலி அந்த 8K 9K ரன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் 800 ரன்ஸ் தான் வச்சிருந்தாரு. இப்பதான் வந்து தினேஷ் கார்த்திக்கும், ரஜத் பட்டிடரும், தேவதத் படிக்கலும் அந்த 1000 ரன்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு 17 வருஷமா ஒருத்தர் மட்டும் தான் 1000+ ரன்ஸ் இந்தியன் பேட்டர் வச்சிருந்தாங்க. அப்படின்னா அந்த இந்தியன் பேட்டரோட வீக்னஸ் எந்த அளவுக்கு இருந்து ஆர்சிபின்றத நம்ம பார்த்தோம். அது பெரிய ரீசன் அசார் பக்காவா சொன்னா. அண்ட் அந்த மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டருமே நம்ம ஆணித்தரமான உண்மை அதான். எவ்வளவு மேட்சஸ் பாட்டில் பண்ணிருக்காங்க ஆர்சிபி. 2016 ஃபைனல்ஸுமே பார்த்தோம்ல, அது அவங்க சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. 6 ஓவர்ல 60 ரன் வெறுமா இருக்கும், 8 விக்கெட் பாக்கி இருக்கும். சின்ன சாமியில ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாம், விட்டுருவாங்க. காரணம் அந்த ஒரு லோவர் மிடில் ஆர்டர் இல்ல, டிவிலியர்ஸ் மட்டும் தான். டிவிலியர்ஸ் தான் பெஸ்ட் பினிஷர். டிவிலியர்ஸ் போயிட்டாருன்னா காலின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டீம். அண்ட் நீ சின்ன சாமின்றப்போ இந்த விஷயத்தை ஆட் பண்ண மாட்டேன். 2016 ஃபைனல்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை ஒத்துப்பாங்க. 2016 ஃபைனல்ஸ் நீங்க வேற எங்க வேணா வச்சிருந்தாலும் ஆர்சிபி அந்த சீசன் ஜெயிச்சிருக்கும். சின்ன சாமியில வச்சதுனாலதான் தோத்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஹோம் அட்வான்டேஜ் மோசமா இருந்திருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் 2-3 விஷயம் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதை வந்து அசார் மோஸ்டா கவர் பண்ணிட்டான். ஓகேவா, இந்த ரிட்டன்ஷன் இருக்கட்டும், இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப புவரா இருந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னா தினேஷ் கார்த்திக் உள்ள வந்திருக்காரு. அந்த தினேஷ் கார்த்திக் போன சீசன்ல அந்த பினிஷர் ரோல கரெக்டா பண்ணாரு. ஜெயிச்சு கொடுத்தாரு, தோத்தாரு, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு பினிஷரா இருந்தாரு. அண்ட் அவரு சூப்பரா ஆர்சி பயர் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். நீங்க ஆக்ஷனுக்கு அப்போ அவங்க போட்ட வீடியோஸ்ல நீங்க பார்த்தா அது தெரிஞ்சிருக்கும். சால்ட் வேணுமா, டுப்ளஸ் வேணுமா, ஓப்பனிங் பாக்குறப்ப சால்ட் வேணும்னு அந்த ஒரு ஸ்டாட்ஸ் வச்சு பேசுறதா இருக்கட்டும். நம்பர் 3ல வெங்கடேஸ்வர் வேணும், இல்லன்னா எனக்கு படிக்கல் தான் வேணும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தினேஷ் கார்த்திக் வந்து மாத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஜிதேஷ் சர்மா நான் எடுத்தாகணும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படின்னு யோசிச்சதா இருக்கட்டும். ஆக்சுவலி ஜிதேஷ் சர்மாவுக்கும் தினேஷ் கார்த்திக்கும் செம்ம சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அவருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா அட்டாக் பண்ற ஒரு பிளேயர். அண்ட் இந்த டெல்ஸ்கோப் ஷாட் பேக்ல வந்து அடிக்கிறது வந்து தினேஷ் கார்த்திக் அடிச்சிட்டு இருப்பாரு ஜிதேஷ் சர்மா. அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் என்னால பார்க்க முடிஞ்சு தினேஷ் கார்த்திக் ஜிதேஷ் சர்மா சொல்லணும்னு நினைச்சேன். அது இல்லாம நான் ஆர்சிபில வந்து கர்நாடகா பிளேயர்ஸ் வந்து போறத பாத்திருக்கேன். கர்நாடகா பிளேயர்ஸ் ஏன் ரீடைன் பண்ணல, அதுவும் இல்லாம அந்த பிளேயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்காங்க. சோ அந்த பிளேயர்ஸ் பத்தி நீ சொல்ல சார். ரீசன்ட் டைம்ல ஒயிட் பால் டாமினேஷன் கர்நாடகா தான் அதிகம், கர்நாடகா ஜாஸ்தி. அதை மிஸ் பண்ணீங்க. கர்நாடகா ஆர்சிபி பிரான்சைசியா? கர்நாடகா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டொமஸ்டிக் டீம் எவர்.
மும்பை ஆஃப்டர் மும்பைக்கு அப்புறம் கர்நாடகா தான் பெஸ்ட் டீம். இப்பதான் விதர்பா அவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. பட் கர்நாடகா நல்ல ஒரு பெஸ்டான இருந்த டீம். அந்த டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து ஆர்சிபி எடுப்பாங்க. பட் ஆனா லாங் டைம் வைக்க மாட்டாங்க. அதான் ஒரு டிராபேக். ஒரு ராகுல் எடுப்பாங்க, கருண் நாயர் எடுப்பாங்க. ஆனா இனாகிரேட் சீசன் டயத்துல நிறைய பேர் எடுத்தாங்க. பாரத் சிப்லி, ராகுல் டிராவிட் கேப்டன். இப்ப டேவிட் படிகல் அவரே 2 சீசன் ஆட வச்சுட்டு 3வது சீசன் வந்து இது பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உத்தப்பாவுமே கர்நாடகா பிளேயர் தான். உத்தப்பா, ரோபின் உத்தப்பா. இந்த வருஷம் நீங்க கேஎல் ராகுல் எடுத்திருக்கலாம். ஆனா ஓகே, நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க இந்த சீசன். ஓகே, கேஎல் ராகுல் மிஸ் பண்ண ரீசன் நீ சொல்லு. அந்த கர்நாடகா பிளேயர்ஸ் ஏன் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல, ரீடைன் பண்றது இல்ல? கேஎல் ராகுல் வந்து இந்த தடவை 10 crore ஆக்ஷன்ல ஆர்சிபி போனாங்க. அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஆர்சிபி வந்து ஒரு 10 crore முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மணிஷ் பாண்டே வந்து அப்படிதான் ஒரு 2018-19 ஆக்ஷன்ல எடுக்கும் போகும்போது 8 crore வரை தான் ஆர்சிபி போனானுங்க. ஆனா 11 crore வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச் வந்து எடுத்துட்டாங்க. அங்கே போய் அவர் சொதப்பிட்டாரு. இருந்தாலும் அவர் ஹோம் அட்வான்டேஜ் வந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு டொமஸ்டிக் ஃபார்ம்ல இருந்தாரு. ஆர்சிபி வந்து எடுக்கிற பிளேயர்ஸ் வந்து லாங் டைமா வச்சுக்க மாட்டாங்க. ஆர்சிபி கப் எடுக்கிறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசன். 2011 ஆக்ஷன் எடுக்கும்போது விராட் கோலி மட்டுமே அவங்க நம்பி போயிருப்பாங்க இந்தியன் பேட்டர்ஸ். கேகேஆர் வந்து ரோபின் உத்தப்பாவும் மணிஷ் பாண்டே கர்நாடகா பிளேயர்ஸை பை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வந்து வளர்த்து விடுவாங்க. ஒரு 6-7 இயர்ஸுக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரு. 2 கப் வந்து எடுத்திருப்பாங்க. இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து சூப்பரா இருக்கும். ரோபின் உத்தப்பா ஒரு ஆரஞ்ச் கேப் வாங்குவாரு. 3000 ரன் மேல கேகேஆர்ல வச்சிருக்காரு. அதே மாதிரி மணிஷ் பாண்டேவும் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்து கொடுப்பாரு. ஃபைனல்ஸ்ல எடுத்துப்பாரு. இவங்க 2 பேரும் ஆர்சிபில இருந்து தானே வெளியே போயிருக்காங்க 2011. இதை வச்சிருந்தாலே அவங்க டீம் வந்து அப்பயே நல்லா வந்திருக்கும். அதான் கிரவுண்ட் 50, இது 50. நான் அப்பயே சொல்லிட்டேன். இந்த ஃபாரின் பவுலர்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இந்த இங்கிலாந்து பவுலர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் பவுலர்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்போ ஆர்சிபி இன்னொரு விஷயத்துல பயங்கரமா லேக்கிங்கா இருக்காங்க ஓவர் த இயர்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ். நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா ஆர்சிபில இருந்து வந்த பவுலர்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த ஜஹீர் கான் இருந்தாரு, ஒரு 8.75 மேட்ச் டெத்ல. பட் அவரை தாண்டி எனக்கு தெரிஞ்ச டைம் மேட்ச்ல டெத் பவுலரா தான் எடுத்தாங்க. கிறிஸ் ஜார்டனுமே ஒரு டெத் பவுலர் நம்பி தான் எடுத்தாங்க. ஆனா அவர் வந்து டெத் பவுலரா ஆனாரே தவிர நல்ல ஒரு டெத் பவுலரா இருந்ததே கிடையாது. இந்த ஒரு பிரச்சனை ஆர்சிபிக்கு ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்க ஓவர் தி இயர்ஸ் நீங்க மும்பை ஹர்ஷல் பட்டேல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஆனா தூக்கிட்டாங்களே, அதான் நம்ம ரிட்டன்ஷன் நம்ம பேசுவோம்ல. அவங்க அந்த ஹர்ஷல் பட்டேல் நல்லா விக்கெட்ஸ் எடுத்து பர்பிள் கேப் வாங்கி இருந்தாலுமே பர்பிள் கேப் வாங்கியிருந்தாரு. டெத்ல வந்து நீ சொன்ன மாதிரி ஸ்பெஷலா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்ல அவரு. ரீட்டனும் பண்ணல பாரு. அதுதான் அங்க கேக்குறேன். ரீட்டனும் பண்ணல, அவரு கொடுத்துட்டாங்க. ஏன்னு தெரியல. ரன் லீக் பண்ணுவாரு அவரும். ஆமா, வந்து சிஎஸ்கே எல்லாம் எடுத்துக்கோ. சிஎஸ்கே எல்லாம் பிராவோ இருந்தாரு, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். மும்பைக்குலாம் பும்ரா ஓவர் தி இயர்ஸ் இருந்தாரு, மலிங்கா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி கொல்கத்தாக்குமே வந்து அந்த டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாலுமே அவங்களுக்கு வேற ஒரு எபிலிட்டி இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ணக்கூடிய நரேன் அந்த மாதிரி பவுலர்ஸ், குல்தீப் யாதவ் அவங்க அந்த டைம்ல இருந்தாங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்படி ஜெயிச்சாங்க. சோ பெங்களூர் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதை சூப்பரா அட்ரஸ் பண்ணி இந்த முறை எப்படின்னு தெரியல, டெத் ஓவர்ஸ்னாலே ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பவுலிங்ல உங்க கூட மும்பை கூட ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி தான். அண்ட் இப்போ ரீசெண்டா அந்த 6 மேட்ச்லயுமே டெத் ஓவர்ஸ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா சொன்னா ஏசல்வுட்டுங்க. ஏசல்வுட் ஒரு செம்ம டிஃபரன்ஸா இருக்காரு. ஆனா அந்த டிஃபரன்ஸ் நல்லா போறாரு. புவனேஸ்வர் பழைய ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. சூரியவம்சி அவுட் ஆக்குனதெல்லாம் வந்து சூரியவம்சி ஒரு 6 அடி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு அவுட் ஸ்விங் ஒண்ணு போடுவாப்ல. சரியான பால். அது வந்து நடுக்குன்னு ஒரு பால் போட்டு போல்டு தெரியும். நீ எல்லாம் பச்சாடா அப்படின்ற மாதிரி ஒரு பாலை போட்டு புவனேஸ்குமார் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சிருப்பாரு. பிச்சு வந்து பிஹேவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ. புவனேஸ்வர் மாதிரி ஒரு பவுலர் எல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த ஜிடி மேட்ச்ல ஆளையே விட்டுருப்பாரு சாய் சுதர்ஷன் கில் எல்லாம். அந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு புவனேஸ்வர் குமார். இந்த சீசன் ஒருவேளை வாய்ப்பு இருக்குமோ இந்த வருஷம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஹெசல்வுட் வந்து இப்பதான் போட்டுட்டு இருக்காரு. புவனேஸ்வர் வந்து பழைய டெத் பவுலரா இல்ல, ஆனா இப்ப ஃபார்ம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. கிறிஸ் மோரிஸ் கூட ஆர்சிபி எடுத்திருந்தாங்க ஒரு சீசனு. ஆனா அப்பயும் நம்ம சொன்ன அதே மிஸ்டேக் தான். லாங் டர்மா இருக்க மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த கோருக்கு வந்து திருப்பி அவர் வந்து அவருக்கான ரோல் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எஸ்டேல் தம்பி, எஸ்டேல் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் ஃபார்ம் வந்து அப் அண்ட் டவுனாவே இருக்க மாதிரி தான் இருக்கு. 3 மேட்ச் தொடர்ந்து அப்புறம் தேவையானப்போ போட்டு டெலிவரி பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு எஸ்டேல். தோனிக்கு அகைன்ஸ்டா அது பெரிய விஷயம். இப்ப கூட அந்த நல்லா போட்டாரு அந்த டெத் ஓவர் ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. எஸ்டேல் ஓகே, குட் பிக் தான். அவங்க அட்லீஸ்ட் ஆர்சிபி எப்பயுமே பண்ணுவாங்களா, இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விட்டுருவாங்களா. இந்த தடவை அவங்க பண்ணதே ஒரு நல்ல சம்பவம்னா விராட் கோலி, ரஜத் படிடர், எஸ்டேல் ஃபாரினர்ஸ்க்கே போல. அதான் அவங்க பழைய தப்பெல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு புது கிரவுண்ட் மட்டும் கட்டினா எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாம் பேசியாச்சு. ஆர்சிபி வந்து ஏன் இவங்க இவ்வளவு பேக்லாகா இருக்காங்க அப்படின்ட்டு. இதுல இன்னும் ஒரே ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், இதை நான் சொல்றப்போ ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுக்கிறேன். விராட் கோலி ஃபேன்ஸ் இதை கண்டிப்பா லைக் பண்ண மாட்டாங்க. பட் உண்மை என்னன்னா, ஒரு கேப்டன்சின்ற ஒரு பிரச்சனை ஆர்சிபியை தாக்கி இருக்கு. அந்த ஆர்சிபின்றதை விட மீதி டீம் சக்சஸ்ஃபுல்லான பிரான்சைஸ் என்ன மும்பை, சிஎஸ்கே, கொல்கட்டாக்கெல்லாம்
இருந்த கேப்டன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தோனி, ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் கப் அடிச்சு கொடுத்த கேப்டன்ஸ் 3 பேருக்குமே மோர் தேன் 55% வந்து வின் ரெக்கார்ட் இருக்கு as a கேப்டனா இன் ஐபிஎல். தோனிக்கு 58 இருக்கு, ரோஹித் சர்மாக்கு 55 சம்திங் இருக்கு, கம்பீருக்கும் 55% இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க இதுவே ஆர்சிபிக்கு வந்தீங்கன்னா ஆர்சிபியோட பெஸ்ட் கேப்டன் யார் தெரியுமா when it comes to win ratio? அனில் கும்ப்ளே, டேனியல் வெட்டோரி 2 பேருமே வந்து மோர் தென் 50 வச்சிருக்காங்க. அண்ட் இந்த 2 பேருமே ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காங்க ஆர்சிபியை. 2009ல அனில் கும்ப்ளே கூட்டு போனார், 2011 டேனியல் வெட்டோரி கூட்டு போனாரு. ஆனா விராட் கோலியோட வின் பர்சன்டேஜ் லெஸ் தென் 50 இருக்கு, ஆர்சிபிக்கு 48 சம்திங் தான் இருக்கு, 47 to 48 அந்த நிலைமை தான் இருக்கு. அவருமே கூட்டு போயிட்டாரு 2016ல ஃபைனல்ஸ் கூட்டு போயிட்டாரு. 8 வருஷத்துல ஒரு தடவை தான் கூட்டு போயிருக்காரு, 8 வருஷமா 10 வருஷத்துல ஒரு முறை தான் கூட்டு போயிருக்காரு. இங்க பிரச்சனையும் அதுதான். சரியா? சோ அந்த கேப்டன்சி ஒரு கோலி ஃபேனா இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றது தெரியல. பட் உண்மை அதுதான். ஓவர் தி இயர்ஸ் இது இருந்திருக்கு. அந்த ஆர்சிபியோட எல்லா கேப்டனும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிராவிட், கெவின் பீட்டர்சன், அந்த அதுக்கப்புறம் வந்து நடுவில் வாட்சன் ஒரு 7 மேட்ச் என்னவோ பண்ணாரு. சரிங்களா? அப்போல இருந்து நடுவில் 50% தன்னை 3 கேப்டன்ஸ் வந்து அனில் கும்ப்ளே, வெட்டோரி, இப்போ பட்டிடர் 66% வச்சிருக்காரு. ஓகேவா? டுப்ளசி கூட 50 தான் வச்சிருந்தாரு. 2 சீசன் பண்ணியுமே டுப்ளசியுமே 22 மேட்சஸ்ல 11 மேட்சஸ் தான் வின்னு, 50% தான் ஒரு வின் ரேஷியோமே. அவரும் பிளே ஆஃப் எடுத்துட்டு போனாரு, ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போல. அப்படி இருக்கிறப்போ கேப்டன்சி ஒரு பெரிய 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 இஷ்யூ. நிறைய பேர் பேசுறது இல்ல. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் வீக்லி பிளேயர் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், பட்டிடர் கேப்டன்சி நல்லா இருக்கு, கேப்டன்சி நல்லா இருக்கு. ஆர்சிபி முன்னாடி போகணும்னா அது பட்டிடர் கேப்டன்சினால தான் அப்படின்னு சொல்றது காரணம். கேப்டன்சி உண்மையிலே நல்லா இருக்கு பட்டிடரோடு. ஆனா அது ஒரு மேஜர் ரீசனா டீம் ஃபார்மேஷனுமே நல்லா இருக்கு. இந்த வாட்டி தினேஷ் கார்த்திக் வந்தனால அவரோட பிக்ஸுமே நல்லா இருக்கு. அந்த டாப் ஆர்டர்ல யார் ஆடணும், பவுலர்ஸ் யாரை வச்சிருக்கணும், மிடில் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியா எடுத்தது ரொம்ப ஒரு குரூசியலான ஒரு ஆஸ்பெக்ட். குருணால் பாண்டியா எல்லாம் ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க. குருணால் பாண்டியா வந்து பவுலிங்ல எப்படி ஒரு எக்கனாமிக்கலா வந்து செயல்படுவாரோ, பேட்டிங்லயுமே வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு பிளேயர் தான் அவர். வந்து நீங்க யூ கேனாட் கீப் குருணால் பாண்டியா அவுட் ஆஃப் பேட்டிங். ஸோ அதனால ஒரு குருணால் பாண்டியா நீங்க ஈஸியா பாப்பீங்க. ஆனா வந்து ஆர்சிபி பாத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நோட் பண்ணி எடுத்திருக்காங்க ஆர்சிபி. இந்த வாட்டி நல்லா போயிருக்கு ஆப்ஷன் ஆர்சிபி. ஆக்சுவலி அதை நோட் பண்ணி ஆகணும். சரி, ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் கேட்கறேன். இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் நீ ரிட்டர்ன் பண்ணல கதற இல்ல. எனக்கு என்ன தெரியுமா ஒரு கேள்வி, ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்டா கோலியை தாண்டி ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது ஒரு இந்தியன் பிளேயர் நினைச்சு பண்றாங்களா? ஏன்னா நீ பாரு, சஹல் நல்லா வளர்ந்துட்டு இருந்தாரு. சஹலுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிறப்போ கரெக்டா சஹலை டிராப் பண்ணாங்க. போன வருஷம் சிராஜ் வந்து ஆர்சிபிக்கு ஒரு பயங்கரமான பிளேயரா இருந்தார். சிராஜ் ஓவர் தி இயர்ஸ் போன வருஷம் செமையா போட்டார் சிராஜ். தூக்குனீங்க ரிட்டர்ன் பண்ணிருக்க முடியுமா உங்களால? ஒரு 10 கோடி கொடுக்க மாட்டீங்களா சிராஜுக்கு அவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு? நீங்க அவரை விட்டுட்டீங்க. சிராஜுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சா இல்லையா? நீ ஒத்துக்கோ, சிராஜுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, கரெக்டா அவரை விட்டீங்க வளர ஸ்டேஜ்ல. சின்னசாமியில உங்க பேக் போன் உடைச்சு விட்டாரு, 4 விக்கெட் எடுத்து மறந்துட்டியா இந்த வருஷம்? இல்ல கரெக்ட் தான். ஆனா அவங்க எல்லாம் பவுலர்ஸ்ல, நம்ம வந்து பேட்ஸ்மேன் நீங்க சொன்ன இந்தியன் பிளேயர்ஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க, அதுதான் உண்மை. கோலி தவிர நீங்க யாரும் ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க, அதான் உண்மை. நீங்க எஸ்டேல ரிட்டர்ன் பண்ணீங்க அவ்வளவுதான். அது தவிர்த்து நீங்க சிராஜ் ரிட்டர்ன் பண்ணல, எஸ்டேல ரிட்டர்ன் பண்ணீங்க. ஆக்சுவலா அஸ் எ ஃபேனா நான் வந்து இத பெருசா கன்சிடர் பண்ணது இல்ல, யோசிச்சது இல்ல. ஆனா இந்த தடவை அதெல்லாம் அவங்க சரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. படிடர் வராரு, டேவிட் படிக்கல திருப்பி அவங்க ஐநா எடுத்திருக்காங்க. தினேஷ் கார்த்திக் இருந்தாரு 2-3 வருஷம் தொடர்ந்து பார்த்தோம். விராட் கோலிக்கு ஒத்து போகாத எடுக்கவே மாட்டாங்க. பண்ணி பார்த்தனா தெரியும் அது என்ன பிளேயர்ஸா இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரிக்ஸ் நார்கியாவா இருக்கட்டும், அம்பட்டி ராயுடுவா இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ்ல நீங்க போயிருக்கலாம். ஆனா நீங்க போக மாட்டீங்க எப்பவுமே. கரெக்ட் தான். ஜாஸ் பட்லர் கூட இந்த தடவை ஏன் ஆர்சிபி வந்து அவங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு, ஒரு வின்னிங் மேட்ச் வின்னர் ஆச்சு, 7 செஞ்சுரி வச்சிருக்காரு. இன்கேஸ் விராட் கோலி ஈக்குவலர் வந்துருவோம்னு சொல்லிட்டு பட்லர் வந்து ஆக்ஷனுக்கு போகவே இல்லை. அது ஒரு ரீசனா கூட இருக்கும். மணிஷ் பாண்டேவெல்லாம் அவங்க வந்து கழட்டி விட்டாங்க. மணிஷ் பாண்டே வச்சிருந்துருக்கலாம் 2011ல சொல்றேன். மணிஷ் பாண்டே, உத்தப்பாலாம் வச்சிருக்கலாம். 2011ல இது ஸ்டார்ட் ஆச்சு. விராட் கோலி வச்சுதான் இந்தியன் பிளேயர்ஸ் போகணும்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட் ஆக்கி. இப்போ ஒரு பிளேயர் நீங்க கழட்டி விடுறீங்கன்னா அவங்க ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்லயே இல்ல. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க நிறைய காலங்காலமா கழட்டி விட்டுட்டு இருக்கீங்க. நினைச்சிருந்தா ரிட்டைன் பண்ணிருக்கலான்ற பிளேயர்ஸை வந்து நீங்க வந்து விட்டீங்க. இப்ப ராபின் உத்தப்பா இருக்கட்டும், மணிஷ் பாண்டியா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், இப்போ வரைக்குமே நீங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்தீங்க, எதுக்கு விட்டீங்கன்னே தெரியாது. அவங்க நல்லா புவர் ஃபார்ம்லாம் இல்ல, அடுத்த வருஷமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பீக்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நீங்க விட்டீங்க. அது எதுக்கு விட்டீங்கன்றது ஒரு ப்ராப்பர் ரீசன் கிடையாது உங்க டீம்ல. அது நீங்க என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு தெரியல. ஆனா ஒன்ன கேட்டு யூஸ் இல்ல, அது டீம் மேனேஜ்மெண்ட் தான் கேட்கணும். ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதெல்லாம் ரீசன்ஸ். ஸோ இந்த வருஷம் அவங்களோட கதை என்ன? இந்த வருஷம் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம், ஆடியன்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம எங்க வரோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அசர் நீ சொல்லு. ஒரு ஆர்சிபி ஃபேன் தான், ஓகே தான், பட் என்ன நல்லா இருக்கு இந்த சீசன் உங்களுக்கு? இந்த தடவையும் அதே தான், ஹோம் பிரச்சனை இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா நான் சொல்லவே மாட்டேன். மேபி 60-40, 60% சக்சஸா இருக்குன்னா 40% ஃபெயிலியர் இருக்கு. ஏன்னா அதே பேட்டிங் கொலாப்ஸ் நான் பாக்குறேன். நான் ஆர்சிபி டீம்ல பேட்டிங் கொலாப்ஸ், எல்லா டீமுக்கும் பேட்டிங் கொலாப்ஸ் வந்து அவங்க இதுல ஒரு 50 டைம்ஸ் நடந்திருக்குன்னா ஆர்சிபிக்கு வந்து 80 டைம்ஸ் நடந்திருக்கும்.
லைக் சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கொலாப்ஸ் எப்பயுமே இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆர்சிபியோட பேட்டிங் கொலாப்ஸ், ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா தொடர்ந்து விக்கெட் போகும். ஆமா ஆமா இப்பயும் நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். 3 மேட்சுமே தோத்தது காரணம் கொலாப்ஸ் தான். ஏதோ Correct. டிம் டேவிட் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. அது எவ்வளவு நாளுக்கு பாசிபிள் ஆகும்னு தெரியல. ஆர்சிபி பண்ணதுல இந்த தடவை வந்து ஒரு 3 இது நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ், நம்ம வந்து இவ்வளவு நேரம் இந்தியன் பிளேயர்ஸை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்தியன் பிளேயர்ஸ் தான் லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாவே அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. லைக் தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், ரஜத் படிடரா இருக்கட்டும், சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. மஹிமுல் நாம்லாருக்கும் நம்ம சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஃபெயிலியர் ஆனாலும் கொடுத்தாங்க. இப்போ வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க இந்த தடவை. ஏன்னா தினேஷ் கார்த்திகே பேட்டிங் கோச்சா வந்து ஜிதேஷ் சர்மா, டேவிட் படிகள் எடுத்ததா இருக்கட்டும், பட்டிடர் திரும்ப குணால் பாண்டியா, படிடர், குர்னல் பாண்டியா, இந்தியனுக்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி வந்து இந்த தப்பை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. மோபர்ட், ஹெட் கோச் வந்து ஆன்டி ஃபிளவர்லாம். ரெண்டாவது வந்து ஃபாரினர் பவுலர். ஃபாரினர் பவுலர் வந்து எப்பயுமே ஒரு லேக் இருக்கும், லைக் எக்கனாமிக்கலா இல்லாம ஜோர்டன் டைமால் மில்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பீங்க ஒரு காலத்துல. அவரு உங்களுக்கு சரியா பண்ணல, எங்களுக்கு நல்லா பண்ணாரு, பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா போடல. போன வருஷம் ஜோசப் லோகி ஃபெர்குசன் கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனா அல்சாரி ஜோசப், ஜெமிசன்லாம் ஓவர் பிரைஸ் ஆகி ஃபெயிலியர் ஆவாங்க. டேவிட் வில்லி சொல்ல மாட்டேன், இங்கிலாந்து பவுலர் சொல்லும்போது அவரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல உங்களுக்கு. ஆமா, டேவிட் வில்லி இருக்கட்டும், கிறிஸ் வோக்ஸ் இருக்கட்டும், நிறைய பேர். ஆமா, வருஷ வருஷம் ஒரு ஆள் வருவானுங்க. கெயின் ரிச்சர்ட்சன், சீன் அபாட், 2014-15 சொல்றேன், எல்லாரையுமே உள்ள கொண்டு வருவானுங்க. யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்க் மட்டும் பெஸ்டா இருந்தார் அபார்ட் ஃப்ரம் ஸ்டார்க். இப்போ ஜோஸ் ஹேசல்வுட் ஒரு வாட்டி ஒரு சீசன்ல இன்ஜூரி நால போயிடுவாரு, இப்போ வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஹேசல்வுட் வந்து இன்ஜூரி ஒரு நாள் அன்அவைலபிள், இதனாலேயே அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி பை பேக் பண்ணிட்டாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா ஃபினிஷர். கரெக்ட், ஃபினிஷர் பார்த்தேன் சொல்லிட்டான். டிம் டேவிட், ஒரு ரிமாரியோ ஷிஃபர்டு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த சீசன்ல வந்து நிறைய கேம்ஸ் வந்து டிம் டேவிட் காப்பாத்தி கொடுத்திருக்காரு. இப்ப அந்த பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது டேவிட் வந்து அடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா மேட்சுமே இப்போ டேவிட் வந்து ஒரு குரூஷியல் பார்ட். அவர் வந்து இவ்வளவு நல்லா விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. மும்பை இந்தியன்ஸுக்கு சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல, ஆர்சிபிக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அதிசயமா இருக்கு. ஓகே, ஹோம் அட்வான்டேஜ், பெங்களூர் கிரவுண்ட் வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னாலே டேவிட் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். கண்டிப்பா நம்ம பிரிவியூ ஷோலயுமே சொல்லியிருந்தோம். நான் இது சொல்லியிருந்தேன், பினிஷிங் டேவிட் இருக்காருன்றப்ப அரி சிரிச்சிருந்தான், அடியே டேவிட்ல என்னமால நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா. நான் நம்பிக்கை இருந்துச்சு, சின்ன சமயம் வரப்போ டேவிட் தான் அடிப்பான் அப்படின்ட்டு. அந்த பினிஷர் நீ சொல்லி, நீ கண்டினியூ பண்ணு, பினிஷர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டேவிட் மேல வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் இருக்கு. ஏன்னா 2021 ஆர்சிபி வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்டா வருவாரு, துபாய்க்கு எடுத்துட்டு போவோம். மும்பை எடுக்கும் போது கொஞ்சம் ஓவர் பிரைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு 8 crore போட்டனால ஆர்சிபினால அந்த ரேட்டுக்கு வாங்க முடியல. ஆனா திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ரொமாரியோ ஷிஃபர்டு கூட சிமிலர் அதே தான், ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர், பினிஷர். அதுவும் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மேல வந்து ஆர்சிபி வந்து பெருசா போலன்னு நினைச்சோம், ஆனா அதுவும் எனக்கு தெரிஞ்ச சக்சஸ்ஃபுல் தான் இருக்கு. சுயா சர்மா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. குர்னல் பாண்டியா நமக்கு எடுக்கும் போது தெரியும், பட் இந்த தடவை விக்கெட் டேக்கர் ஆயிட்டாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செங்கல் ஜெயிக்கோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பண்ணியிருந்தல, அப்போது நான் ஹோப்பா சொல்லியிருப்பேன் குர்னல் பாண்டியா மேல அவர் விக்கெட் எடுப்பாருன்னு சொன்னேன். குருணால் பாண்டியா ஸ்பின்னர் கிடையாதுங்க, அவர் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். அவர் நான் செங்கல் ஜெயிக்கோ அவர் செங்கல் சைட்டோங்க, அவர் எடுக்குவாருங்க பால். ஆனா வந்து குருணால் பாண்டியா இந்த சீசன் வந்து எப்படி விக்கெட் வரும்லாம் தெரியாது, அவர் வந்து அடிப்பாரு பால. அது வந்து டாட் பாலுக்கு தான் போகும் எப்பவுமே, அவர் கண்டெயின் பண்ற மாதிரி தான் போடுவாரு. இந்த சீசன் அவருக்கு ஒண்ணும் இல்லடா. இப்ப ரீசெண்டா ராஜஸ்தான் கூட இப்ப நம்ம ஏசில டெத் பவுலிங் பத்தி எல்லாம் அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. ஆனா அந்த மேட்ச் எங்க தெரியுமா ஆக்சுவலி ஆர்சிபி திரும்பிச்சு. குர்னால் பாண்டியா ஒரு ஸ்பெல் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பால் ரியான் பராக தூக்குனாரு. அடுத்த ஓவர்ல திரும்ப நல்லா ஆடிட்டு இருந்த யாரையும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் நிதிஷ் ராணாவை தூக்குனாரு. மேட்ச் அங்கதான் மாறிச்சு. ஆமா, இந்த சுயாஷ் சர்மா பத்தி சொல்லி ஆகணும். அவர் ஆக்சுவலி நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், யுஜவேந்திர சகலுக்கு அப்புறம் ஒரு ரிஸ்பினர் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ரிஸ்பினர் தான் சுயாஷ் சர்மா எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் செம்மையா போட்டுட்டு இருந்தார் சுயாஷ் சர்மா. அன்பார்ச்சுனேட்லி இந்த நேகல் வதேரா வந்து ஒரு டேக் ஆன் பண்ணுவாரு, சின்னசாமியில தூக்கி போடும்போது அடிச்சிட்டு இருந்தாரு நேகல் வதேரா. அதை பார்த்துதான் என்னன்னு தெரியல, சுயாஷ் சர்மா கடைசி 2 மேட்ச் பெருசா ஃபிளைட் பண்றதுல தூக்கி ஒரு மாதிரி சுருக்குன்னு போடுறாரு. பட் ஸ்டில் சுயாஷ் சர்மாவோட இம்பாக்ட் தெரியுது. அசா சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் போத் ஆஃப் தேம் மஸ்ட் ப்ரூவ் தேர் வொர்த். செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபெயிலியர்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எப்பயும் எல்லா சீசனும் லிவிங்ஸ்டன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுவும் வந்து சின்ன சாமி மாதிரி கிரவுண்ட் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்க முடியும். அதான் பண்ணாம இருக்க முடியும். சின்ன சாமி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல நல்லா ஆடுவார் எதிர்பார்த்தோம். இப்போ வரைக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ அசார் வந்து சூப்பரா சொன்னா அவங்க வந்து என்ன ஆஸ்பெக்ட்னு சொல்லிட்டு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆர்சிபி லேக் ஆகிற ஹோம் கிரவுண்ட் லேக் ஆகிற ஒரு ஆஸ்பெக்ட்னா அவங்களால வந்து அக்ரெசிவா இருக்க முடியுது. பவர் பிளேல நீ சொன்ன மாதிரி ஃபீல்ட் ஷாட் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. விராட் கோலியோட ஆவரேஜ் நல்லா இருந்தாலுமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ பிலிப் ஷாட் மட்டும் தான் அடிக்கிறாரு தவிர்த்து, தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு ஆக்சிலேஷன் கொடுக்குறாரு தவிர்த்து, ரஜத் பட்டிடர் பால் நிறைய சாப்பிடுறாரு.
ரஜத் படிட்டர் நிறைய பால் சாப்பிட்டு அவர் வந்து அக்ரெசிவ் ஆடுறாரு ஓகே. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரன் ரேட்டே குறைச்சு விட்டுறாங்க. நீங்க என்னதான் வந்து அக்ரெசிவ் அப்ரோச் நல்ல ஒரு இன்டென்ட் தெரியுது ஆர்சிபி கிட்ட அப்படின்னு சொன்னாலுமே 200 ரன் தாண்ட முடியல ஆர்சிபியால. ஏன்னா அவங்க அடிக்க போனாலுமே நிறைய டாட் பால்ஸ் வருது, நிறைய பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெங்களூர் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து நிறைய ஒரு 220 230 ரன் அடிச்சீங்கன்னா நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து 200 ரன்லயே வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எப்படி ஜெயிக்க முடியும்? அது ஒரு ஆஸ்பெக்டா நான் வந்து ஹோம் கிரவுண்ட்ல பாக்குறேன். ராஜஸ்தான் கூட ஜெயிச்சதுமே வந்து ஒரு க்ளோஸ் கார்னர் தான். ராஜஸ்தானோட சோக்னாலதான் வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலர்னால அந்த 90 ஓவர் கண்டெயின் பண்ணதுனால ஆர்சிபி ஜெயிக்க முடிஞ்சு ஓகே. ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ஸ்கோரர்ஸ் தான் ஆர்சிபியால் திரும்ப கிரவுண்ட்ல ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் 100% கரெக்ட். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணும். அந்த சின்னசாமியில கொடுக்குற பிச்சுமே அவங்க வந்து கொஞ்சம் இந்த சீசன் எப்பயும் இருக்கிற சின்னசாமி பிச் மாதிரி இல்ல. தினேஷ் கார்த்திகே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல சொன்னாரு, நாங்க 200 எதிர்பார்த்து வந்தோம், பட் 150 160 வந்து கஷ்டமா தான் இருக்கு அந்த பிச்சில் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியுமே சேஸ் பண்றதும் சேசிங் டீம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல திணறி எடுத்துட்டு போய் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோ. குஜராத், டெல்லி 2 டீமுமே. இப்போ நடந்த மேட்ச் ராஜஸ்தான் மேட்ச் தான் வந்து தினேஷ் கார்த்திக் சொல்லிருப்பாரு, இதுதான் நாங்க எதிர்பார்த்த சின்னசாமி பிச் அப்படின்ட்டு. இந்த வந்து ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிப்பாங்களா மாட்டாங்கன்றது ஒரு பெரிய டிபேட். பட் அது ஹரீஷ் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான், லைக் வந்து இந்த வருஷம் கப் அடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஹரீஷ் சொன்னான். இதுவும் அது சொல்றது தானே, கரெக்ட் தானே? தப்பா சொல்லலாம். கப் பிளே ஆஃப்ஸ்ல போவாங்க, கண்டிப்பா ஆர்சிபி பிளே ஆஃப் போவாங்க. நான் கப் அடிக்கிறது ஓகே, ஒரு சான்சஸ் இருக்கு. அவங்க பேட்டிங்கை வந்து இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட் பண்ணி ஆடுறாங்களோ அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பவுலிங் நல்லா போட்டிருக்காங்க, இந்த டார்கெட்டை வந்து டஃப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல டீசென்டான பவுலிங் லைனை வச்சிருக்காங்க. பேட்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட், நான் வந்து கோச்சுக்காதீங்க யாருமே, விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இல்ல ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நானே ஒன்னு அக்செப்ட் பண்ணிருப்பேன். பட் இந்த வருஷம் எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பெட்டர் சைக்கிள் ஆடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு முன்னாடி என்ன தெரியுமா பிரச்சனை இருக்கும், ஒரே நிமிஷம் சார், டுப்ளசி ஆடுவாரு ஓப்பனிங் ஓகேவா. டுப்ளசி ஆடுறப்போ அவரும் வந்து 100% டேக் ஆன் பண்ணுவாருன்னு மாட்டாரு. அவரும் கொஞ்சம் அந்த பால் சாப்பிட்டு எடுத்து ஆடக்கூடிய பிரஷர் கோலி மேல இருந்துச்சு. இப்போ சால்ட்டும் ஃப்ரீயா ஆடுறாரு, தேவத படிக்கலும் ஃப்ரீயா ஆடுறாரு. கோலி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடி கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் பெட்டர் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியுது. பட் அகைன் அது இனஃபான எனக்கு தெரியல. கோலி இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸ்பின்னர்ஸ்லாம் நீங்க வந்து அவரோட அக்ரெஷன் பார்க்க முடியுது. நம்ம ஏறி வந்து அவருக்கு ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்றதா இருக்கட்டும், வேற மாதிரி அப்ரோச்ல ஆடுறாரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பத்தல. ஒரு 30 பால் 50 பால் 70 அடிக்கிற அந்த ரேஞ்சில தான் இருக்காரு கோலி இன்னுமே. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணா ஆர்சிபிக்கு இன்னும் ஒரு பிக் ஸ்கோர்ஸ் வரலாம். ஏன்னா அதுக்கு மேல ரசித் பட்டேல் நிறைய பால் சாப்பிடுறாரு. நீங்க ரசித் பட்டேல் அடிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ரசித் பட்டேல் நல்லா பால் சாப்பிடுறாரு. அடிக்கிறான்னு இந்த சீசன் கொஞ்சம் அவர் சொதப்பிருக்கு. அந்த கேப்டன்சி பிரஷர் தெரியுது அவருக்கு. ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் அடிச்சாரு, அடிச்சிருக்காரு, ஆனா பாலும் சாப்பிடுறாரு. விராட் கோலி பொறுத்தவரை அவங்க என்ன தெரியுமா பாக்குறாங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், விராட் கோலி இப்படிதான் ஆடுவாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் சைக்கிள் எதிர்பார்க்கறதோட அவரை சுத்தி இருக்கிறவங்க சைக்கிள் பெட்டர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஆக்ஷன்ல. அதனால சால்ட் படிக்கல் எடுத்திருக்காங்க. விராட் கோலி லெட்டிங் பிளே இஸ் ஆங்கர் ரோல்ன்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. 10 ஓவருக்கு மேலதான் அவர் அடிக்க ஆரம்பிப்பாரு. 10 ஓவர் நிப்பாரு அவர், அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாரு. இந்த தடவை வந்து நிறைய தடவை பார்க்க முடியுது, ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமா எடுக்கிறாரு. அவரு எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேட்ச்லாம் வின் தான் ஆயிருக்கு. 2 மேன் ஆஃப் தி மேட்ச் ஆயிருக்காரு சேசிங்ல. என்ன பொறுத்தவரை சேசிங் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறது வந்து கரெக்டான விஷயம். ஏன்னா அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட முடியும். பொறுமையா இருந்தாலும் சரி, நம்ம ஜெயிச்சா போதும் ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம பெரிய ஸ்கோர் வந்து கோர்ட்ல போடணும்னா நம்ம வந்து அக்ரெஷனா போய் தான் ஆகணும். நம்ம எவ்வளவு ஸ்கோர் போட்டு டிஃபெண்ட் பண்ண முடியலாம் தெரியாது. நிறைய ஸ்கோர் போறதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் தான் எடுத்தாகணும். ஓகே, இதெல்லாம் பேசுது. ஆர்சிபி ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி 100% ஆர்சிபி கப் ஜெயிச்சிருவாங்க, சந்தேகமே இல்ல. ஓகே ஃபைன். என்ன கேட்டீங்கன்னா நானும் அதான் சொல்லுவேன், லைக் இந்த சீசன் கப் அடிப்பாங்களான்னா நான் முன்னாடி மிட் சீசன் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் இந்த சீசன் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த டீம் வச்சுட்டு, இந்த கேப்டன் வச்சுட்டு கண்டிப்பா இந்த சைக்கிள், அதாவது இந்த மெகா ஆக்ஷன் ஒரு டீம் எடுத்திருக்காங்களா, அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு வருஷத்துல ஈசாலா கப் நம்து ஆகும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷனுமே அதான், இந்த வாட்டி பிளே ஆஃப் போவாங்க, கப் அடிப்பாங்கன்றது ஒரு டவுட் தான். கம்ப்ளீட் டீமா ஆர்சிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்திங் இஸ் லாகிங். அதை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா வரப்போற 2 இயர்ஸ்ல வந்து கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆர்சிபி. இந்த வருஷம் ஏன் நான் 100% ஆர்சிபி கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஷியூரா சொல்றேன்னா, அவங்க பண்ண தப்பெல்லாம் பிஃபோர் இந்த தடவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது அதனாலதான் கப் அடிப்பாங்கன்னு சொல்றேன். மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க, எல்லா இதுவும் வச்சிருக்காங்க. இந்த தடவை கப் அடிக்கிறதுக்கான தகுதிங்குவாங்களா, அந்த குவாலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நானுமே சொல்லுவேன், இத்தனை வருஷத்துல வந்து ஆர்சிபி ஒரு டீம் வந்து கப் அடிக்க முடியும் ஆர்சிபில அப்படின்னா இந்த ஸ்குவாட் வந்து கப் அடிக்கிறது ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. கப்பு அப்படின்னு யோசிக்கிறப்போ இன்னும் ஒரு 2 பிளேயர்ஸ் தேவைப்படுது அந்த டீமுக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபி இந்த வாட்டி கப்பு ஜெயிப்பாங்களா அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து தெரிவிங்க.
ஸோ அந்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அண்ட் வீக்லி வந்து கிரியேட்டிங் அப்டேட்ஸ் வந்து வீக்லி பிரியான்ற ஒரு எபிசோட் வந்து ஃப்ரைடே நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். அந்த எபிசோட பாக்குறதுக்கு கிரிக்கோ டைமுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி subscribe பண்ணுங்க.